Peacemakers of Christo. உனக்கு மன்னிக்கும் மனது இருக்கிறதா? மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21வது வசனத்திலே, பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, பேதுருவானவர் ஓடி வந்து, அப்பா, என் அண்ணன் தம்பி, என் அக்கா தங்கைகள்லாம் எனக்கு எதிரா பாவங்களும் துரோகங்களும் மோசங்களும் பொய்களும் பித்தலாட்டங்களும் ஆடினால் நான் எத்தனை முறை ஆண்டவரை மன்னிப்பது என்று கேட்டார் சுவாமி. அதற்கு அளவில்லாத முறை 70 முறை 7 தடவை என்று சொன்னீரே ஆண்டவரே. ஏசப்பா, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, அந்த வேளையிலே இரத்த பந்தங்களுக்கு நீர் முக்கியத்துவம் கொடுத்தீர் ஆண்டவரே. சகோதர சகோதரிகள் பாவங்கள் செய்தால் 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆம் சுவாமி. அப்ப இரத்த பந்தங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீரே ஆண்டவரே. ஆனால் இன்றைய காலம் எப்படிப்பட்டது என்றால், ஆண்டவரே, அடுத்தவன் பொய் சொன்னா எனக்கு பிடிக்கல, வெறுப்பு ஆண்டவரே, கோபம் பயங்கரமா வருது ஆண்டவரே, உச்சம் தலைக்கு என் கோபம் ஏறுது ஆண்டவரே, பைத்தியக்காரனை போல மாறுகிறேன் ஐயா, பத்திரகாளியை போல ஆடுகிறேன் சுவாமி. ஐயோ, என் கணவன் பொய் சொன்னால் என்னுடைய மனசு தாங்கவே மாட்டேங்குது ஆண்டவரே. அதை அவனை பழி வாங்கும் வரைக்கும் என்னுடைய உள்ளம் துடிக்குது சுவாமி. ஐயோ, என் மனைவி எனக்கு எதிராக பொய் சொன்னால் ஆண்டவரே, அவள் பாவம் செய்தால் அவளை அடிச்சு அப்படியே கொல்லணும் போல இருக்குது ஆண்டவரே. அப்பா, நான் குடிச்சிட்டு வந்து அவளை அடின்னு அடிக்கிறேன் சுவாமி, அவளுடைய மனதை காயப்படுத்துகிறேன் சுவாமி. ஏசப்பா, என் பிள்ளைகள் பொய் சொன்னால் பாவங்கள் செய்தால் என்னால தாங்கிக் கொள்ளவே முடியலப்பா. கிடைச்சதெல்லாம் எடுத்து அடின்னு அடிக்கணும் போல ஆண்டவரே அடிச்சும் போடுறேன் சுவாமி. ஆமா ஆண்டவரே, இந்த பொய்ய என்னால ஏத்துக்கொள்ள முடியல, பாவங்களை என்னால ஏத்துக்கொள்ள முடியல, துரோகங்களை என்னால ஏத்துக்கொள்ள முடியல சுவாமி. அப்பா, இவர்கள் செய்கிற என் ரத்த பந்தங்கள் செய்கிற பாவங்களையே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத என் பாவத்தை நீர் அனுதினமும் தாங்கி கொண்டு இருக்கிறீரே ஆண்டவரே. இந்த அனாதை பையன், இந்த அனாதை மகள் செய்கிற பாவத்தை நீங்க மன்னிக்கிறீர் அல்லவா? உன்னுடைய உள்ளம் பெரியது சுவாமி, உன்னுடைய உள்ளம் ஆண்டவரே அது உன்னதமானது சுவாமி. ஏசப்பா, தேவனாகிய கர்த்தாவே, எத்தனையோ தடவை ஆண்டவரே, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் அண்ணே, என்ன மன்னிச்சிரு அண்ணேன்னு கேட்டா என் அண்ணன் மன்னிக்க மாட்டேங்கிறான்ப்பா. அப்பா, நான் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா நீங்க அப்பாட்ட கேட்டாலும் எங்க அப்பா மன்னிக்க மாட்டேங்கிறாரு ஆண்டவரே. எங்க அம்மாவும் மன்னிக்கவே மாட்டேங்குதப்பா, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே. என் தம்பிட்ட நான் எத்தனையோ தடவை எடுத்து சொன்னேன், என்ன மன்னிச்சிருடா, என்கிட்ட பேசுடா, என் வீட்டுக்கு வாடான்னு சொன்னேன் ஆண்டவரே. ஆனால் அவன் என்ன மன்னிப்பது இல்லை சுவாமி. நான் அக்காட்ட நான் பேசணும்னு முயற்சி எடுத்தேன், அவ என்கிட்ட பேசுவதே இல்லப்பா. என் தங்கச்சை நான் எவ்வளோ பார்த்துக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியவே இல்லையப்பா சுவாமி. என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. என் மனைவி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன், அம்மா தெரியாம செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிமா, நான் இனிமேல் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு. ஆனா என் மனைவி என்னை மன்னிப்பதே இல்லை சாமி. அவள் என்கிட்ட பேசுவதில்லை ஆண்டவரே, அவள் என்னை விட்டு விட்டு போய்விட்டாள். என் கணவன்கிட்ட நான் எத்தனையோ தடவை கால்ல உளுந்து கூட மன்னிப்பு கேட்டேன், ஆனால் அவன் என்னை மன்னிப்பதில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை மறுதளிக்கிறான், டிவோர்ஸ் வேண்டும் என்று சொல்லுகிறான் சுவாமி. ஏசப்பா, தெய்வமே, இயேசுவே, எத்தனை முறை மன்னிப்பது என்று கேட்ட பொழுது 70 முறை 7 தடவைன்னு சொன்னீரே ஆண்டவரே. ஆனால் ஒரு தடவை கூட இந்த உலகம் என்னை மன்னிக்கலவப்பா.
யார் ரத்தங்களே, என் உசுரே என்ன மன்னிக்கல சுவாமி என்று அனாதையாக கிடக்கிறேன் ஐயா. யாரையா என்னை மன்னிப்பது? இயேசு ராஜாவே, இனிமேல் நான் வாழ்க்கை இழந்து விடுவேனா? எனக்கு வாழ்க்கை கிடைக்காதா? என் வாழ்க்கையில மாற்றங்கள் வராதா? என்னால வாழ முடியாதா சுவாமி? நான் எதை நோக்கி செல்லுகிறேன் தெரியலையப்பா. ஆண்டவரே, உலகமெல்லாம் இருளாக இருக்கிறது ஐயா. அப்பா, எனக்கு உசுர கொடுங்க ஆண்டவரே. வானத்தை திறந்து வாங்கப்பா. இயேசுவே, பிச்சை கேட்கிறேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா. இயேசுவே, என் குடும்பத்தை எதிராக பாவங்கள் செய்தேன் ஐயா. காமத்தில் விழுந்தேன், தகாத உறவில் விழுந்தேன், பண ஆசையில் விழுந்தேன், பொய் சொன்னேன், துரோகம் செய்தேன், ஏமாற்றினேன் ஆண்டவரே. அப்பா, சொத்துக்களை அபகரித்துக் கொண்டேன் ஆண்டவரே. என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாம் உன்னத சொத்து கிடையாதப்பா. இது பாவ சொத்து ஆண்டவரே. அடுத்தவனை ஏமாத்தி வாங்கிய சொத்து ஆண்டவரே. எல்லாமே என் உழைப்பு நிமித்தம் வந்ததில்லை ஆண்டவரே. நான் ஆண்டவரே லஞ்சம் வாங்கி கட்டினது ஆண்டவரே, பொய் சொல்லி கட்டினது ஆண்டவரே, ஏமாத்தி கட்டினது ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த சொத்திலே ரத்த சத்தங்கள் கேட்கிறது சுவாமி. ஆமாண்டவரே, பலருடைய அழுகுறைகள் கேட்கிறது ஆண்டவரே. பல பேருடைய வஞ்சக வார்த்தைகள் கேட்கிறது சுவாமி. ஏசப்பா, எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் மீது மனமிறங்கி வாங்க ஆண்டவரே. என் மீது மனமிறங்குங்க சுவாமி. இயேசு ராஜாவே, நான் மன்னிக்கப்படணும் ஐயா. என்னை மன்னிங்கள் ஆண்டவரே. எனக்கு வாழ்வை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, மன்னிக்க முடியாதவனுடைய கடின இருதயத்தை உடைத்து போடுங்க ஆண்டவரே. அவன் நினைப்பதெல்லாம் தவறு சுவாமி. அவன் ஆண்டவரே வைக்கும் திட்டங்கள் எல்லாம் தவறு ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே, அண்ணன் தம்பிகளை மன்னிக்கணும் சுவாமி. அக்கா தங்கைகளை மன்னிக்கணும் ஆண்டவரே. அப்பா, கணவன் மனைவியை மன்னிக்கணும் ஆண்டவரே. மனைவி கணவனை மன்னிக்கணும் சுவாமி. அப்பா, பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கணும் ஆண்டவரே. எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆண்டவரே வீட்டுக்குள்ள கூட விடாமல் ஆண்டவரே, வாழ விடாமல் ஆண்டவரே அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. செய்த பாவங்களை நினைத்து நினைத்து மனமுடைந்து போய் கொண்டிருக்கிறார்களே. இயேசுவே, அப்பா, உம்முடைய பரிசுத்த மன்னிப்பை குடும்பத்திற்கு கொடுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க. அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, வளமைப்படுத்துங்க, செழுமைப்படுத்துங்க ஆண்டவரே. சமாதானத்தை வையுங்க, இக்குடும்பத்திலே ஒற்றுமையை வையுங்க. அனைவரும் மன்னித்து ஆண்டவரே மன்னிப்பு கேட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை நீர் அருளுவீர். அவர்கள் வாழ்க்கையில நீர் ஜீவிப்பீர், நீ வாசம் செய்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக
ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், அது உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.